கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் அன்பும் நம்மீதும் இந்த 2வது மாதத்திலே நம்மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் இருக்கிறது என்பதற்கு சாட்சி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 60 அதிகாரம் 20வது திருமொழி. முக்கியமாக அந்த வசனத்தினுடைய அடிப்படை கூறு பொருள் என்னவென்று சொன்னால், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் வெளிச்சத்தை தேடி மக்கள் ஓடுகிறார்கள். இன்றைக்கு உலக பிரகாரமான வெளிச்சமும் ஆவிக்குரிய வெளிச்சமும் எது என்று வித்தியாசம் தெரியாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலக பிரகாரமான வெளிச்சம் உன்னை உலகத்துக்கு நேராக அழைக்கும். ஆவிக்குரிய வெளிச்சம் என்பது அன்பையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் கடவுளுடைய நித்தியத்தையும் நமக்கு வெளிக்காட்டுகிற ஒரு அடையாளம். ஆகவேதான் கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சம். நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் என்ற இருவரும் சந்திரனில் கால் வைத்தபோது அவர்கள் அருகிலே பயந்து கொண்டிருந்தார்கள். பூமியில் ஒருவரோடு கூட தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். நாசாவினுடைய கட்டுப்பாடோடு அவர்கள் இருந்தபோது தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம், இன்றைக்கு இந்த சந்திரனில் எங்களுக்கு யார் வெளிச்சத்தை காட்டுவார்? அதுபோல தான் நீங்களும் நானும் இந்த மாதம் பல நிலைகளிலே ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலை காணலாம். ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு மோசையோடு இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல, நான் உங்களோடு இருக்கிறேன். வெளிச்சமாக ஆதியிலே வெளிச்சமாக இருந்த நான் இந்த 2வது மாதத்திலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். என்னுடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடவுங்கள். ஆகவேதான் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக கொடுக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்பி வாழுகிறவர்களுக்கு எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடப்பார்கள், நித்தியத்திலே நடப்பார்கள், நீதியிலே நடப்பார்கள். அந்த வெளிச்சத்தை விரும்பாதவர்கள் எப்பொழுதும் அற்புதங்களையும் அடையாளங்களையுமே பார்ப்பார்கள். எனக்கு ஏதாவது நடக்குமா? அப்பொழுது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா? ஒரு வேலை கிடைக்குமா? அப்பொழுதுதான் நான் கடவுளை நம்புவேன், அவர் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருளில் இருந்த உலகம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டது என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் கண்டது போல இந்த இருண்ட காலம், போர் சூழல் நிறைந்த காலம், ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம். அந்த நாட்களிலே கலவரமும் பூகம்பங்களும் போர் சூழலும், மக்கள் அழிக்கப்பட்ட நிலை, எப்பொழுதும் ஆபத்தை கண்டு பயந்து நடுங்குகின்ற நிலை. இந்த நிலையிலே வாழுகிற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக, நித்திய வெளிச்சமாக ஆண்டவராகிய கடவுள், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். இனி உன்னுடைய சந்திரன் சூரியன் உனக்கு அஸ்தமமாக இருப்பதில்லை, சந்திரன் உனக்கு மறைவாக இருப்பதில்லை. கர்த்தர் தான் உன்னுடைய நித்திய வெளிச்சம். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையாகிய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிடித்து கொண்டு நடக்கும்போது, பின்பற்றி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையும் சோதனையும் வராது.
இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்பாதவர்கள் நாம் வார்த்தையை எல்லா இடங்களிலும் எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் இருதயமாகிய பலகையிலே நாம் எழுத மறந்து போய்விட்டோம். ஆகவே தான் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. திருமறை வசனங்கள் பல இடங்களிலே கீழே கிடக்கும்போது பணியாளர்கள் கூட, ஊழியம் செய்கிறவர்கள் கூட அந்த வார்த்தையை எடுப்பது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இருள் என்று சொல்லும்போது பாவத்திலே, பயத்திலே, நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய வெளிச்சம் நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய நித்தியம் நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக செல்லும். அந்த சமூகத்தில் நாமும் பின் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தந்தையாகிய கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நித்தியமான கடவுளாகிய உம்முடைய நித்திய வெளிச்சத்துக்குரியவர்களாக நாங்கள் பேரானந்தத்தோடு பெருமிதத்தோடு உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய சமூகத்தின் நல் வாழ்க்கையும் நீ நிறைவாக்கி தாரும், பெருக்கி தாரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், மாட்சிமை செலுத்துகிறோம். திருச்சபையும் கண்ணோக்கி பாரும். இந்த மாதம் முழுவதும் திருச்சபை நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கொடுகைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.